விஜய் சங்கீதா அவங்கள அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு வீட்டுக்குள்ள சிறை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லி இருக்கிறது எல்லாருக்குமே கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் திருமண விழாவில கலந்துகிட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா விவாகரத்து, வேறு ஒரு நடிகை அப்படின்னு சங்கீதா அவங்க அந்த மனுவுல குறிப்பிட்டதை தொடர்ந்து இவங்களோட பெயர் சமூக வலைதளங்கள்ல வந்தது தொடர்ந்து 2 பேரும் ஒரே கார்ல வந்தது, ஒரே மாதிரி உடை அணிஞ்சு வந்ததெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இருந்துச்சுன்னு அவரோட ரசிகர்களே இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க. இத பத்தி சமீபத்துல பிரபலமான பத்திரிகையாளர் பேசும்போது, இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இதே மாதிரி அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு, அதே போல அவங்க வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட ரசிகர்கள் என்ன அந்த சமயத்துல தேவையில்லாத வார்த்தையில திட்டுனாங்க. இப்ப விஜய் அவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, இந்த விவாகரத்து மனு விஷயம் வெளியானதுமே சங்கீதா அவங்களுக்கே இது வெளியாகும்னு அவங்க நினைக்கவே இல்ல. கணவரோட பெயருக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வெளியாக கூடாதுன்னு மறைமுகமா இந்த விவாகரத்து வாங்கிக்கலாம் நினைச்சாங்க. ஆனா இந்த மனு வெளியே விஜய் அவங்களுக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் ரொம்ப கோவத்தை ஏற்படுத்திருச்சு. த்ரிஷா அவங்க விஜய் அவர்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு கத்தி இருக்காங்க. இது தாங்க முடியாத விஜய் அவரு சங்கீதா அவங்கள அடிச்சிருக்காராம், வீட்டுக்குள்ளேயே சிறை வச்சிருக்காராம், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாராம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சங்கீதா அவங்க கிட்ட விஜய் அவர் பண்ணிருக்காரு, நடந்திருக்காருன்னு அவர் வெளிப்படையாவே சொன்னது மட்டும் இல்லாம ஜேசன் சஞ்சய் அவரு முழுக்க முழுக்க லைக்கா கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அவருக்கு தங்கறதுக்கு வீடு எடுத்து கொடுத்து உணவுல இருந்து எல்லா விஷயத்தையும் லைக்கா தான் பாத்துக்கிறாங்க. அவர் வீட்டுக்கே வர்றதில்லைன்னையும் அப்பா இப்படி எல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சு அவர் பயங்கர கோவத்துல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர் மேல யார் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்காட்டியும் சங்கீதா அவங்க இலங்கை அப்படிங்கறதுனால அந்த அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போகுது, மத்திய அரசும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. சங்கீதா அவங்க நினைச்சு விஜய் அவர் மேல கேஸ் கொடுத்தா, அதாவது திருமணம் பண்ணிட்டே திருமணத்துல இருந்துட்டே இன்னொரு பொண்ணு கூட இந்த மாதிரி எல்லாம் பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டா 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தண்டனைகள் அனுபவிக்க கூட வாய்ப்பு இருக்காம். சட்டத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. விஜய் அவரு அரசியலுக்கு வர மக்களுக்கு நல்லது செய்யறன்னு பொறுப்போட நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஓரமா இந்த மாதிரி த்ரிஷா அவங்கள வச்சு செய்திகள் வர்றதெல்லாம் அவருக்கே சரியா இருக்கா, அவர் பண்றதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற கேள்விகளை தான் கேட்க வைக்குது. விஜய் சங்கீதா இவங்களுடைய பிரச்சனையில மகன் மகள் அவங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அது மட்டும் இல்லாம சங்கீதா இப்ப ரொம்பவே பிரச்சனையில இருக்காங்க. அவங்கள யாராச்சும் வெளியே கொண்டு வாங்க, அவங்க கிட்ட பேசுங்க, இந்த உண்மைகள் எல்லாம் கேளுங்க, சங்கீதாவை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்க விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். த்ரிஷாக்கு என்னன்னாலும் விஜய் அவரு கூட நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சங்கீதா அவங்களுக்கோ சஞ்சய் அவங்களுக்கோ விஜய் அவருடைய மகளுக்கோ என்ன நடந்தாலும் விஜய் அவருக்கு அது பெரிய பாதிப்பா தெரியவே இல்ல. அவரு இப்ப அவராவே இல்ல அப்படிங்கறதுதான் நிறைய பத்திரிகையாளரோட கருத்தா இருக்கு. இதுல விஜய் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சீக்கிரமா அவர் வீட்டுக்கே லெட்டர் வர இருக்குன்னு சொல்றாங்க. விவாகரத்து மனுவுல நிறைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட போறதா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.